2020 வீடியோ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐபிஎல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னு. அதுலேயும் நேற்றுக்கான மேட்சான ஆர்ஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச் சீரியஸாக இந்த மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. முக்கியமாக இந்த மேட்ச் ஒரு நைல் பைட்டிங் மேட்சாக தான் இருந்துச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்சில் எஸ்ஆர்எச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அதில் நம்ம டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மா ஓப்பனிங்க்கு வந்தாங்க. சீரியஸாக ஒரு ஸ்லோ ஸ்டார்ட்னு நம்ம சொல்லி ஆகணும். பட் அதுக்கப்புறம் சூப்பராக மேக்கப் பண்ணிட்டாங்க. முக்கியமாக டிராவிஸ் ஹெட் அவரோட அடுத்த 50 பதிவு பண்ணார் எஸ்ஆர்எச்காக. அதுக்கப்புறமா வந்தாருங்க நிதிஷ் ரெட்டி. சீரியஸாக ரொம்ப சூப்பராக இருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் ரெட்டியை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு அக்ரெசிவ் பிளேயர்னு. அதே மாதிரி அவர் சூப்பராக அக்ரெசிவாக இருந்தார். நல்லா ஒரு மாதிரி செம்மையாக இருந்தானுங்க. நல்லா இருந்துச்சுங்க ஷாட்லாம் பார்க்குறதுக்கு. அதனாலே அவரோட இன்னிங்ஸில் 76 ரன்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலாக நான் பார்ப்பேன். இந்த ஒரு இவ்வளோ பெரிய 202 அப்படின்ற ஒரு ஸ்கோர் வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் நிதிஷ் ரெட்டி. அவர் மட்டும் இல்லை, அவர் கூட ஆடின ஒரு என்ரிக் கிளாசன் சீரியஸாக அந்த சீசன் ஃபுல்லாக ரொம்ப பயங்கரமாக ஆடிட்டுருக்காரு. 19 பால்ஸில் 42 ரன்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ஆடினார். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு அதனாலே இவங்க 2 பேரோட இன்னிங்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலே மொத்த டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 202. இது எப்படி ஆர்ஆர் அடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டில் தான் நம்ம இருந்தோம். சீரியஸாக இது ஒரு வேறு லெவல் மேட்சாக இருந்துச்சு. முக்கியமாக ஜேஸ்வாலும் பட்லர் ஓப்பனிங் வந்தாங்க. பட்லர் வந்து எடுத்தோன்னே புவிக்கிட்ட அவுட் ஆனார். அதுக்கப்புறமா சாம்சங் டக் அவுட் ஆனார். எப்படா இந்த மேட்ச் போக போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு ரியான் பராக்கும் ஜேஸ்வாலும் இந்த சீரியஸாக ஒரு வேறு லெவல் இன்னிங்ஸ் ஆடினாங்க. முக்கியமாக இந்த ரியான் பராக் சூப்பராக கன்சிஸ்டன்சி காட்டுறாரு இந்த சீசன் ஃபுல்லாக. ரொம்ப நல்லா ஆடுறாருங்க. அதே மாதிரி ஜேஸ்வால் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப்பில் எடுத்த யாருமே வேர்ல்டு கப் செலெக்ஷன் கப்பை சரியாக பர்ஃபார்ம் பண்ண நேரத்தில் சீரியஸாக ஜேஸ்வால் ரொம்ப சூப்பராக ஆடினார். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு இந்த மேட்ச் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்எஸோட பவுலிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த கடைசி டெத் ஓவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து முக்கியமாக வந்து ஒரு ஓவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ரன் தான் கொடுத்தாரு. அந்த ஓவரில் நம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. கடைசியில் வந்து எஸ்ஆர்எச் பயங்கரமாக பவுலிங் போட்டு கடைசியில் ஆர்ஆர் வந்து அடிக்க வேண்டிய ரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரன் 1 பால். புவி போடுறாரு. ரோமன் பவுல் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். முக்கியமாக ரோமன் பவுல் அதுக்கு முன்னாடி உள்ள பால்லாம் சும்மா போட்டு பயங்கரமாக அடித்தார். அதை பார்த்து எல்லாமே ரொம்ப டேஞ்சராக தான் எதிர்பார்த்தோம். முக்கியமாக 2 ரன்ஸ் 1 பால்லாம் எப்படியும் அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு தான் நம்ம யோசித்தோம். பட் புவி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சாருங்க. சீரியஸாக ஒரு வேறு லெவல் பவுலிங் போட்டு அந்த 2 ரன்ஸ் 1 பாலை டிஃபெண்ட் பண்ணி நம்ம எஸ்ஆர்எச் அந்த மேட்ச் ஜெயிக்க வச்சுருக்காருங்க. சீரியஸாக ஒரு வேறு லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் எஸ்ஆர்எச் கிட்ட இருந்து. அதனால அவங்க மறுபடியும் வின்னிங் ட்ராக்கு போயிருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏஜே கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.